வணக்கம் தமிழ் பாமேஸ். நாங்கள் இப்போது இங்கே வந்திருக்கிறோம்டா போலண்டில் லாங்கிராப் என்ற சிட்டிக்கு வந்திருக்கிறோம். இங்கு தமிழ் ப்ரோக்ராம் கலை விழா நடக்க போகுது. எக்கச்சக்கமான சனங்கள் நிறைய ஆக்கள் வரையினோம். அதை உள்ளுக்கு சுற்றி காட்ட போகிறோம். உங்களுக்கு தமிழ் பாமேஸ் தோட்டக்காரர் எல்லாரும் வருவினோம். எல்லாரும் வந்து சாமான கடையில் எல்லாம் இருக்கும். வாங்க உள்ளே போவோம். இது வந்து முரசம் தமிழர் திருவிழா கொண்டாட்டம். போன வருஷமும் நடந்தது இதே இடத்தில், நிறைய ஜனம் வந்தது. இந்த முறையும் 26ஆம் தேதி நடக்கிறது. இது உள்ளுக்கு போய் பார்ப்போம். வந்திருக்கிறோம் சாமான் வேண்டதுக்கு. மனுஷி லிக்ஸ் எழுதி தந்திருக்கலாம் என்னென்ன சாமான் வேண்ட சொல்லி. வந்து பார்ப்போம். தமிழ் பாமேசில பார்ப்போம். எல்லா சாமானும் இருக்குது. வணக்கம் வணக்கம். ரவன் நாங்கள் தமிழ் பாமேசில இருந்து வந்திருக்கோம். இவ்வளவு சாமானும் வேண்டதுக்கு. எல்லாம் மலிவு பெரிய சொன்னீங்கள். வேகம் தந்திருக்கேன். நத்தியில எல்லாம் சரி. சாமான் எல்லாம் சாமான் எல்லாம் கடையாள இருக்கு. உளுத்த மாதிரி உண்டு. இங்க வேற தொப்பி அடிச்சு கொண்டு ஜெயலலிதா மாதிரி வந்துருக்கிறான். எல்லாம் நல்லா 12 மணிக்கு பிறகுதான் சனம் களை கட்டும். இப்ப எல்லா இடமும் ஒரு இதா இருக்குது. பரபரப்பா போய் கொண்டிருக்குது. நெதர்லாந்துக்காரர் எல்லாம் வந்திருக்கணும். கூடுதலா நெதர்லாந்துக்காரர் நாட்டுக்காரர் இங்க வருவினம் சாப்பிட்றதுக்காண்டி. ராஜி கணக்கெடுக்க கூடாது. இந்த மத்தாக்களுக்கு போகணும். இப்ப நாங்கள் சாமான் பண்ணி கொண்டு வரோம். எல்லாம் மேலே வைப்பேன். 5 ரூபா நல்லெண்ணெய் போகுது. அங்க போட்டு இல்ல வேற சாமான் பண்ண 100 ரூபாய்க்கு பண்ணி இருக்கு. 100 ரூபாய்க்கு பண்ணி 20 ரூபா லாபம். கடையில வேண்ட போனா விளம்பரம் வந்து அண்ணன் பொன் ராமரான் வந்திருக்காரு. இன்னைக்கு பாட்டு பாட போறார். டான்ஸ் எல்லாம் இருக்குது. பாட்டு இருக்கு. எல்லாம் நடக்கும். 12 மணிக்கு பிறகுதான் கலாட்டம். கலாட்டம். போன வருஷத்தை வந்திருக்கோம். தமிழ் அடுத்த ஃபேமஸ் வந்திருக்கார். தமிழ் கிழவன் மாதிரி எங்க தமிழ் மாமசத்துக்கு உதவி செய்வார். ரவிகடையில மலிவு வைப்பேன். நல்ல போட்டியில் அரிசி தூள் 150. அது மீன் கடை இனிதான் வரும். வணக்கம். என்ன மாதிரி ஃபுட்பால் நேற்று போச்சு? தான் நிறைய வரும். முகடையெல்லாம் போட்டுருக்காங்க. வீடியோ நீங்கள் பாக்குறீங்க? ஆமா நான் பார்த்திருக்கிறேன். உண்மையிலே ஒரு நல்ல முயற்சி. உங்களுக்கு எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிற இந்த சமயத்துல
காரணம் என்ன, புலம்பெயர் வாழ்வியல் என்றது மிக கஷ்டமான சூழ்நிலை. உங்களுக்கு தெரியும், அதான். நீங்கள் வேலை வீடு பிள்ளைகள் என்று நாங்கள் ஓடிக்கின்ற மத்தியில அப்படியான ஒரு நல்ல திட்டம் நான் பார்த்தேன். பெரிய தோட்டம், நிறைய காய்கறி வகைகள். எப்படி இந்த நிலவளம் உங்களுக்கு இதுல சரியா அமைகிறா நெதர்லாந்து பொறுத்தவரையில? இப்ப எங்கட நிலவளம்ன்றது எங்கட நாட்டுக்கு வந்து எங்களுடைய உஷ்ணத்துக்கு வித்தியாசம். ஆனா எப்படியான பயிர்கள் இங்க சாத்தியமாகுது? குளிர் நேரத்துக்கு ஒரு பயிர், ஓகே, சமர் நேரத்துக்கு ஒரு பயிர். குளிர் நேரம் வந்து அந்த விண்டர், ஆமா, லீக்ஷியல் நடுறது, உள்ளி, ஆமா, அதெல்லாம் வரும். உள்ளி எல்லாம் வருது, நிறைய வருது. சில காலநிலைக்கு எங்களுடைய நாட்டு மண்ணின் வளத்தும் சில உணவு சில பயிர்களை நாங்கள் பயிரிட முடியாது. அது 10ஆம் மாதம் நட்டால் ஓகே, 6ஆம் மாதம் மூழ்கி போடுறோம். ஓகே. அப்ப இந்த பயிரிடுறீங்களா, இதுல ஏதாவது விற்பனை செய்யறீங்களா? அப்படி ஏதாவது கூட வந்தா கொடுக்கலாம். நல்ல விஷயம். முதல் வருஷம் எல்லாத்தையும் சும்மா ஊத்துனாங்க. மகிழ்ச்சி. எங்களை கையால தெரியும் எனக்கு. அதான் நான் உங்களை அதை பொருட்படுத்தாம நான் உங்களுக்கு சொன்ன விஷயமா தான். அதை மறந்து இது ஒரு மேல மனதுக்கு நல்ல விஷயம். நீங்க பாருங்க, அன்றைய சொல்லுவாங்க, பூக்களோட பேசு, மரங்களோட பேசுன்னா உங்களுடைய மனநிலை வந்து பக்குவம் அடையும், நல்ல சந்தோஷம் அடையும். அதை நீங்க செய்யறது உங்களுக்கு நல்லா. இப்ப ஒரு மருந்தாலேயோ அல்லது வேற விஷயத்தாலே குணப்படுத்தாத விஷயம் சில நல்ல விஷயங்களாலையும் குணப்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு. அந்த வகையில உங்களுடைய முயற்சி பலனடிக்கணும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நேற்று சாரி கொண்டு நின்றியால் என்ன மாதிரி நத்தியெல்லாம் பிடிச்சிருக்காது. ஒரு குழம்புக்கு காணும். நேற்று தோட்டத்துக்கே தண்ணி ஓடுது. அது வந்து அந்த வீட்டுல இருந்து தண்ணி வருது தெரியுமா? அந்த ஃபிளட்ஸ்ல இருந்து தண்ணி வந்து இது ஓடுது. என்ன அங்க நான் இது இவ்வளவுக்கு போயிட்டு கால் அங்க ஊர தோட்டம் எல்லாம் தண்ணி தான். எந்த தோட்டம் ஃபுல்லா தண்ணி இருக்கு. என்ன நெல் வச்சிருக்கோம் ஐயா. நான் நல்லா வந்திருக்கோம். அதுதானே இந்த மாதிரி தோட்டங்களை நம்பி சரி வராது கூட. வாராளமே மழை தானே. அப்ப கொண்டு போறார் வச்சுட்டு போறார். ஐயனே இது காட்டுமா? ரவிதாசின் கடை இருக்குது. அது பரவாயில்லையா? 10 ரூபா. என்ன கொத்து போற ரெடியும் பச்சை மிளகா அங்க ரவுன்னு இருக்கு. அது காய்ச்சா இந்த வருஷம் இந்த வருஷம் அங்க இந்த தோட்டத்துக்குள்ளேயே தண்ணி நிக்குது. நெல் வச்சிருக்கணும் ஐயா. நட்ட சமையல அழுகிட்டு தான் என்னடி அன்னைக்கு தானே நாத்து நடுறது. ஓ அது நெல்லுக்கு நெல் என்றால் பிரச்சனை தான். தண்ணிக்கு அழுகாத சமையல் சீனி நாங்கெல்லாம் போட்டு குடிக்கணும். அதான் சத்திய இல்லைங்க. சீனியே கப்ப எரியாடியேண்டா. குடிக்கணும். அண்ணாச்சி புடவை கடை அங்க பாருங்க. எல்லாரும் உடுப்பட வேண்டியம் ஈசன் அண்ணாவும் என்றார். அப்படியே அண்ணாச்சி பவான். வணக்கம் தமிழ் பாமிசை. அண்ணாச்சி கடை எல்லாரும் உடுப்பு பண்றீங்களோ? அப்ப வேண்டி கொடுங்க மனுஷிக்கு பஞ்சாபில எடுக்கணும். இதுதான் அண்ணாச்சி கடை, உடுப்பு விற்கிற கடை. எல்லாரும் மலை விற்பனை விற்கணும். இங்க 30 கடைக்கு உள்ள இருக்குது. எல்லாம் சாப்பாடு கடை. இங்க பாருங்க, பானி பூரி இருக்குது, சமோசா இருக்குது. இப்ப ஆயத்தா பண்ணி கொண்டு நிக்கிறோம் எல்லாரும். சமோசா 4 ரூபா. வணக்கம் ஐயனே. கடை நீங்க இருக்கிறீங்களா? ஒரு இடத்துக்கு போய்க்கிறோ இங்க இருக்கிறீங்க. இதுவும் சாப்பாடு கடை உண்டு. நாங்கள் ஒல்லாந்து தமிழரை சந்திக்கிறோம். யூரோப்பா தமிழ் எல்லாம் தமிழர் சேர்ந்து செய்யணும்.
நிச்சயமாக நிச்சயமாக நீங்களும் வந்து எங்கட இது பிரச்சனை இல்லை நாங்கள் வந்து 2 இதுலயுமே போய் கொண்டிருக்கிறோம் தமிழன் ரெண்டாவது ஐரோப்பா ஃபுல்லாவே வந்து இதாகும் தமிழன் 2 உலண்டுக்குள்ளே செய்து கொண்டிருக்கிறோம் பிரச்சனை நிகழ்வுகள் நல்லா போய் கொண்டிருக்கின்றது உங்களோட இதுவும் பார்த்திருக்கிறேன் மிக மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் உறவுகளே இவரே சேனல் வந்து தமிழ் ஃபார்மர்ஸ் நெதர்லாண்ட்ஸ் அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நன்றி தமிழ் ஃபார்மர்ஸ்ல இருந்து வரோம் வெயிட் பண்ணுங்க வணக்கம் வணக்கம் நாங்கள் தமிழ் ஃபார்மர்ஸ்ல இருந்து வரோம் நீங்க என்ன மாதிரி கடை என்ன சாமான் எல்லாம் செய்கிறீர்கள் எல்லாமும் இருக்குது அப்பமா அப்பம் பால் அப்பம் இருக்கு மசாலா தோசைங்களோட ஸ்பெஷல் கொத்து ரொட்டி இருக்கு சீஸ் கொத்து இருக்குது சீஸ் மசாலா தோசை இருக்கு அதே மாதிரி பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி கடலை என்ன எல்லாம் உடனே கூட பிரியாணி எல்லாம் என்ன விலை ஒரு பிரைஸ் எல்லாம் நார்மலான எல்லாருக்கும் பொருத்தமான மாதிரி அதுக்குள்ளேயே தான் தாண்டி போறே இல்ல இந்த மாதிரி ரால் வடை இன்றைக்கு ஸ்பெஷல் காலையில இருந்து நல்லா போயிடுச்சு ராலாண்டா எல்லாருக்கும் விருப்பம் தானே இது கிழங்கு ரொட்டி ரால் விலை கூட தான் இருந்தாலும் எவ்வளவு 2 ரூபா 2 ரூபா இங்க ரோல் எல்லாம் இருக்குது எல்லாமும் இருக்கு ரோல் இருக்கு பரோட்டா இப்ப வீடுகளுக்கு கொண்டு போகக்கூடிய மாதிரி பேக்கிங்கோட முடிஞ்சிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு சமைக்கிறது கஷ்டம் தானே அதுக்கேத்த மாதிரி இப்ப இங்க வந்து நாங்கள் ஆட்டு ரோல் வேண்டி இருக்கிறோம் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்காண்டு நல்லா தான் இருக்கு நன்றி ரத்தி போட்டு நிறைய நன்றி சில கடையில உருளைக்கிழங்கு போடணும் இங்க 2 தான் வரும் இது பரவாயில்ல நல்லா நன்றி இது ஆடு சாப்பிடல அவர் போன முறை மசாலா தோசை சாப்பிட்டு வேற தவறாம பாக்குறது நல்ல விஷயங்களை அதுல நீங்க அறிய தர்றீங்க இப்ப எப்படி நாங்க பயிரை வெளியில வாங்காம செய்யலாம் உற்பத்தி செய்யலாம்ன்றத மருந்து அடிக்காம எல்லாம் செய்யறோம் இயற்கையான இதுகளை பற்றி சொல்லியிருந்தீங்க நத்தையல் பிடிக்கிறத பற்றி எல்லாம் இலகுவான வழிகள் அது நல்லது தானே கொஞ்சம் அப்படி இப்படிதான் மழை வெதர் சரியில்லை நான் பயனான விஷயங்கள் அதுக்குள்ள அது நல்லா இருந்தது எங்களுக்கு தான் தோட்டம் செய்ய நேரம் இல்லாட்டிலும் அப்படி இருக்குது தொடர்ச்சியா செய்யுங்க நல்ல விஷயங்களை தரதுனால எங்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு எப்படி வந்தாங்க அப்ப இந்த முரசம் எப்படி போகுது நல்லா போகுது எல்லாம் பாக்குறீங்க எப்படி எல்லாம் மடியை அரேஞ்ச் பண்ணி இருக்கிறோமா நல்லா செய்திருக்கீங்க இனித்தான் சனம் கலாச்சாரம் வாரங்கள் வர தொடங்குவேன் போன முறை அப்படித்தானே வந்தது இந்த முறை நல்ல போன முறையில் பார்க்க இந்த முறை கொஞ்சம் நல்லா செய்திருக்கு கடைகள் கூட வந்திருக்கு போன முறை எல்லாம் அந்த மேடை ஓட்டு எல்லாம் அப்படியே செய்திருக்கு பெரிய மேடை கடையும் 30 கிட்ட வந்திருக்காங்க என்ன ஆமாம் சாப்பாடு கடையால் நந்தஸ் வரையிலோ நந்தஸ் வந்திருக்கேன் அந்த மூலையில பாக்குறீங்களா கண்டிப்பா நீங்க ஒரு எல்லா வீடியோக்களும் நாங்க பாக்குறாங்க கடைசியா போட்டது நேற்று மழை பெய்து தண்ணி நிக்குது பச்சை மிளகா சாப்பிட்டதும் மறக்கல அதுதான் அது போன வருஷம் இந்த முறை மிளகா கடையெல்லாம் நட்டுருக்கோம் 8ஆம் மாதம் வருமானு நினைக்கிறேன் ஓகே வாழ்த்துக்கள் வெற்றி முயற்சிக்கு வாழ்த்துக்கள்